சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. இது தேவையா இது யார் நான்சென்ஸ் இதை கொண்டு வந்ததுன்னு தெரியல. என்ன அப்படி தளபதி உனக்கு தேவைப்படுது? உனக்கு இந்த ஹீரோக்கள்லாம் இதை அடக்க மாட்டாங்களா? அந்த 2 ஹீரோக்களையும் நான் கேட்கறேன். நீங்க 150 கோடி வாங்கிக்க, 170 கோடி வாங்கிக்க, 200 கோடி வாங்கிக்க, 300 கோடி வாங்கிக்க, அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் ப்ரொடியூசர். ஏன் இவனை வச்சு அரசியல் பண்றீங்க? நீங்க 4000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கான். கேட்டேன், நான் உங்க அப்பா அம்மா வேலை பார்க்கணும், கூலி வேலை பார்க்குறாங்க. ஒரு 4000 ரூபாய், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலின்னு வச்சுங்க. 4 நாள் கூலியை திருடிட்டு வந்திருக்கான் அந்த நாய். 5 லேப்டாப்ல 5 சேனல் 10 சேனலோடைய லைவை பார்க்குறாங்க. இவன் வெளுக்கிறானா, அவன் வெளுக்கிறானா, வெளுடா. சத்தியமாக இந்த மனநிலை அவங்களுக்கு உண்டு. 2 பேரும் மோசமானவர்கள். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. என்ன அப்படி தளபதி உனக்கு தேவைப்படுது? உனக்கு அதே போல் அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு பெரிய பணக்கார தோற்றத்துலேயோ அதுலேயே எல்லாம் தினக்கூலிகள் தான். இதுதான் 4000 ரூபா கேட்டேன், நான் உங்கள் அப்பா அம்மா வேலை பார்க்கணும், கூலி வேலை பார்க்குறாங்கன்னு. ஒரு 4000 ரூபாய், ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலின்னு வச்சுங்க. 4 நாள் கூலியை திருடிட்டு வந்திருக்கான் அந்த நாய். அவன் அதை சொல்கிறான். ஒரு நடிகர் பேரை சொல்லி, நான் அவருக்காக 4000 என்னன்னா 5000 கூட நான் இது பண்ணுவேன். ஒரு பாவமாக இல்லை? இப்போ அம்மா சேர்த்து வச்ச அந்த பானையில் சேர்த்து வச்சிருந்த காசு திருடிக்கிட்டு வந்தது. போன ஒரு படத்துக்கு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு தாயோடைய நகையை திருடிக்கிட்டு சேட்டு கடையில் வச்சு சினிமா பார்த்துருக்கான். இது ஒரு அதாவது இந்த கூத்தெல்லாம் உண்மையிலேயே எங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் பாருங்களேன். நீங்கள் பெங்களூர் ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பாம்பே, கொல்கட்டா, டெல்லி, நம்ம கேரளா சொல்லவே தேவையில்லை. அவங்க சினிமா ஒரு சாதாரணமாக இதை தான் பார்த்துருவோம். இந்த கருமம் பூரா அந்த தமிழ்நாட்டில் தான். என்ன தான் இந்த இவ்வளோ இப்போ இது என்ன படிக்காதவர்கள் மாநிலமாக இது? நல்லா படித்தவன் தானே, படித்தவன் தான் எதில் கையை வைப்பான்னுவாங்க. இவனுங்க நான் அதான் ஆரம்பத்தில் நம்ம சேனலில் கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் இது டிஜிட்டல் சண்டையாக இருக்குது, ஃபிசிக்கல் சண்டையாக மாறப்போதா இல்லையா பாருங்கன்னு. என்ன உங்களுக்கு எங்கேருந்து இந்த இது வருது? இந்த ஹீரோக்கள்லாம் இதை அடக்க மாட்டாங்களா? அந்த 2 ஹீரோக்களையும் நான் கேட்குறேன். நான் எவ்வளோ கொடுமையான விஷயம். நீங்கள் 150 கோடி வாங்கிக்க, 170 கோடி வாங்கிக்க, 200 கோடி வாங்கிக்க, 300 கோடி வாங்கிக்க, அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் ப்ரொடியூசர். ஏன் இவனை வச்சு அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த அப்பாவிங்களை வச்சு கிட்டத்தட்ட இந்த மீடியாவில் 25, 26 அதற்கு மேலேயான வருஷங்களில் நான் இருக்கிறேன். நான் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இது பண்ணியிருக்கோம். அதாவது ரசிகர்கள் நான் சொல்கிறேன், நான் விக்ரமுக்கு ஒரு ரசிகர் இருந்தார். நாங்களாம் போய் விக்ரமுக்கு தான் சொன்னோம். நான் என்ன அப்படின்னு, விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, ஆயில் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆயில் பெயிண்டில் உடம்பு முழுக்க ஆயில் பெயிண்டில் எழுதி பார்ப்பல அந்த ஆள். எழுதிட்டு விக்ரமுடைய படம் எங்கே ரிலீஸ் ஆகுதோ சென்னையில் அங்கெல்லாம் போய் நின்றுட்டுருப்பார். உடம்பு முழுக்க ஆயில் பெயிண்ட். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கின் இதுவாகி கொப்பளமாக விக்ரமுக்கு தெரிஞ்சு அழுது, கண் எதிர்க்க அழுதாப்புல அழுது. ஏன்னா இப்படி ஒரு ரசிகர் இருக்கிறான்னு சொல்லி அவர் கொடுத்து அதை சரி பண்ணி ஒரு கையில் ஒரு தொகையை கொடுத்து அந்த கண்டிப்பான விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். தொலைச்சிப்பிடுவேன் இனிமேல் நீ எங்கேயாவது இது மாதிரி பண்ணினான்ட்டு. இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதுரையிலேருந்து ஒருத்தர் வருவான். கை நிறைய கறி மூட்டை, அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, அதை கைப்பையில் எடுத்துன்னு வந்துடுவான். எடுத்து நைட்டு மெட்ராஸ் மிட் நைட்டு இறங்குவான். எங்கெங்கெல்லாம் அவனுக்கு செவத்தில் தோணுதோ, போர்டில் தோணுதோ, கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஓடி போயிடுவான். இதை முரளியே பண்ணுறாருன்னு அப்போது நியூஸ்லாம் கசிய விட்டோன்னே முரளி அப்போ கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் சொன்னார். அண்ணே, நான் போய் என்ன கடவுள் முரளின்னு எழுதிக்கணும், எனக்கு இதுவே கிடையாதுன்னு. அப்போ எதிர்மறையான சில கேள்விலாம் கேட்டாங்க. அப்போ முரளி உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிடுச்சான்னா அது கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போய் அதற்குன்னே ஒரு சில டீம்லாம் ரெடி பண்ணார். ரெடி பண்ணி எந்த நேரம் இவனுக்கு நமக்கு எதிரியான ஆளாக எங்கன்னொடனே கரெக்டாக மவுண்ட் ரோட்டில் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அப்போ அசோக் நகரில் இருக்கார். தூக்கிமானா அவன் அப்பாவே முரளியை பார்த்தோன்னா அழறான், காலை பிடிக்கிறான், கெஞ்சுறான். முரளியை தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாப்புல. அடப்பாவே என்னையான்ட்டு, நீ கடவுள் தானே அப்படின்றான். நீ ஒன்று ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னா ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்குறான். முரளி என்ன பண்ணார், அப்படியே காரில் கூட்டு போய் மதுரைக்கு போயிட்டு அவனுக்கு ஒரு சின்ன மளிகை கடை வச்சு கொடுத்து, இனிமேல் இந்த கறி பையை தூக்கினா கையை காலை உடச்சிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் ஹீரோக்கள் சார். இவங்கெல்லாம் இருந்தாங்க. தன்னுடைய ரசிகர்கள் அந்த ரசிகனும் பார்த்திங்கன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாத அவனுடைய அந்த வெளிப்பாடு எப்படி கொடுத்தான். லாரி மேலே ஏறி ஆடுறது,
இது கண்ணாடியை உடைக்கிறது, கேட்டை தூக்குறது, பேனரை கொளுத்துறது, ஒரு ஆடியோ லான்ச் நடந்து வந்து இன்னொரு பேனரை கொளுத்துறது, எவ்வளோ முக்கியமான மதுரை வாயில் சாயலை போலீஸை போய் அடிக்கிறது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம கூட சொல்லியிருந்தோம், பல பேர் சொல்லியிருந்தாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு. மிக கொடுமையான ஒரு விஷயமான இருந்தது, மனவேதனையாக இருந்தது. நான் ஒரு பத்திரிகையாளராக வந்து மிக மனவேதனையான ஒரு விஷயம். இது வந்து தேவையாக வந்து இது யார் நான்சென்ஸ் இதை கொண்டு வந்ததுன்னு தெரியல. மிட் நைட்டில் படம் பார்க்குறது இந்தியா முழுக்க அப்படி ஒரு இதுவே கிடையாதுங்க, ஜீவவே கிடையாது. 1 மணிக்கு காட்சி, 4 மணிக்கு காட்சி, என்ன ஒரு அநியாயம் இது. பாதி தூக்கம் முக்கா தூக்கம் வந்து போதையை விட மோசமானது. அந்த மனநிலையில் வந்து அவன் வந்து உண்மையாக வந்து நல்ல விதமாக வந்தானுங்களா, சரக்கை போட்டு வந்தானுங்களா, என்ன எதுவுனே தெரியல. இது வந்து தப்பான முடிவு. அது இப்போ நினச்சா கூட அதை வந்து தூக்கி போட்டுலாம் இனிமேல் வந்து வாழ்நாள் முழுக்க கொடுக்கக்கூடாது. என்ன நீங்கள் முதல்ல கனெக்ஷன் காமிச்சு இது ரேட்டிங் காமிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த ஹீரோக்கள் உங்கள் சம்பளத்தை ஏற்றுறதுக்கான இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற கவர்மெண்ட் இதை ஏன் அனுமதிக்குது? தப்பான இது. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது கடைசி நேரத்தில் ஒரு ஜியோவை பாஸ் பண்ணி விட்டுறாங்க. தயவு பண்ணி வந்து இந்த சம்பவங்களுக்கு பிறகாவது இனி வந்து எந்த நீங்கள் கொம்பாதிக்கமா அந்த ஹீரோவினால் உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ஓட்டு வருதுங்க அப்படின்னு கூட வச்சுங்க. அந்த ஹீரோனால உங்களுக்கு 1,00,000 ஓட்டு வருது, அந்த ஓட்டே வேணாம் உங்களுக்கு, வேணான்னு சொல்லுங்கள். வேணாம், இந்த அது மாதிரி அனுமதிக்க முடியாது. இப்போ அதெல்லாம் டெக்னாலஜி மாறி போச்சு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரை உடச்சிங்கன்னா கூட என்ன ஆகிடும் உங்களுக்கு? இது எல்லாமே ஹைடெக் ஆகி போச்சு சினிமா. இவன் போகிற போக்கில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு போயிடுவானா? என்ன மனநிலை இது வந்து? இது வந்து ஏதோ தப்பான மனநிலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஹீரோக்கள் கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்களா? நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு வரோம், இந்த 2 ஹீரோக்களை வந்து ஒரே ஒரு ட்வீட் போடட்டும், ஒரு அறிக்கை கொடுக்கட்டும், ஒரு வீடியோ பேசட்டோன்னு. சும்மா வந்து குடும்பத்தை பாருங்கள், இதுவோ பாருங்கன்னு. இவர் 170 கோடி வாங்கினா, அவர் 180 கோடி வாங்கணும், அவர் 180 கோடி வாங்கினா 200, அந்த சம்பளத்தில் தான் குறியாக இருக்கிறாங்க. சார் 11ஆம் தேதி ஒருத்தர் வராரு, அறிவிச்சிட்டார்ல, நீ ஏன் அதே 11ஆம் தேதி வரணும்னு ஆசைப்பட்றீங்க? 12 வாங்க, சரி அதுவா, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க. இவர் தேட்டருக்காரங்க அதை தானங்க அப்போத்துலேருந்து அடித்து சொன்னாங்க, 2 பேரும் ஒன்றா வராதிங்கன்னு சொன்னது அதுக்காக தான். இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? தெரிஞ்சு போச்சு இல்லை? இப்போது இந்த ஹீரோக்கெல்லாம் சார் இவங்க வந்து சினிமா அரசியல் பண்ணுறாங்க, இது அவங்களுக்கு தேவைப்படுது, இது வந்து ஒரு போதை, இந்த போதையை வந்து ரசிக்கிறார்கள். இதை வந்து நீங்கள் வந்து லைவ் போடுறீங்கள, அந்த லைவ்லாம் வச்சு பார்க்குறாங்க. ஒரு லேப்டாப்பில் மட்டும் இல்லை, 5 லேப்டாப்பில் 5 சேனல் 10 சேனலோடைய லைவை பார்க்குறாங்க. இவன் வெளுக்கிறானா, அவன் வெளுக்கிறானா, வெளுடா. சத்தியமாக இந்த மனநிலை அவங்களுக்கு உண்டு. ஆமாம் சார், அதை தானே இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சுயநலம் தான் இருக்குது. சுயநலம் எதுக்கு இருக்குது? தன்னுடைய சம்பளத்துக்காக தன்னுடைய மாசை காட்டணும், தன்னுடைய ஃபேன்ஸை வந்து இது பண்ணணும். அந்த முழுக்க போதை சார் இது. இப்போ நம்மளை வந்து ஒரு 5 பேர் பாராட்டிட்டானா எப்படி இருக்கும்? கையில் பிடிக்க முடியாது இல்லை? 1,00,000 பேர் வந்து தளபதி அப்படின்னு வாயில வைத்து நடிச்சுக்கிறான்ல, அது பார்க்குறாங்கல்ல, பார்க்காமலாம் இல்லை. அவங்க என்ன ஒரு இடத்துலேருந்து இருட்டிலேருந்து அப்படியே உலகமே பார்க்காம இருக்காங்கன்னு. இப்போ தான் இணைய வழி தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருச்சு இல்லைங்களா? மீடியா இதுவாகிடுச்சு இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இருக்கிற துண்டு பிரசுரம், கையில் வச்சுங்கிற ஃபோனில் வச்சுங்கிற வீட்டில் வச்சுங்கிற சேனலு எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, தேடி விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, நோட்டீஸ் மாதிரி விளம்பரம் வந்துருக்குதுல்ல, அது தேவையில்ல. இந்த கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? நீங்கள் ரசிக்கிறீங்கல்ல, அவன் எங்கேருந்து இந்த காசு வருது அவனுக்கு பேனர் கட்டுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும்? நீங்கள் எப்படி அஜித் ரசிகர் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் மன்றம் இல்லைன்னு சொன்னால் ரசிகர் ஆகிடாதான்னா? அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களே, வீடு புறா ஒட்டி வச்சுருப்பாங்க, பொழுதுனிக்கும் படத்தை கட் பண்ணி வச்சுருப்பான் அப்படின்றான். 2 பேரும் வந்து மோசமானவர்கள். இது வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 ஒஸ்ட்டு. இந்த வந்து போன ஒரு படத்துக்கே பார்த்திங்கன்னா, இந்த பால் முகவர் சங்க தலைவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு காட்சியை பார்த்துருக்குறாரு. ஒரு 20 லிட்டர் கேனில் பாலை ஊற்றிக்கிட்டு ஒரு 100 அடி கட் அவுட்டில் வந்து ஒருத்தன் ஒத்த கையில் ஏறிக்கிட்டு இருக்கான். 100 அடி கட் அவுட்டில் எந்த விட சேஃப்டி பெல்ட்டும் இல்லாமல் ஒத்த கையில் பாலை வச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். அதை கண் கூட பார்த்துட்டு அவர் வந்து அந்த சமயத்தில் வந்து டிஜிபி ஆஃபீஸரோட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவர் பொன்னுசாமின்னு நினைக்கிறேன் அவர் பேர். இது வந்து ஒரு கொடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க, சில பேர் ரியாக்ட் பண்ணாமல் போகிறாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய கடமை சோஷியல் மீடியாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் எழுதிட்டு போகிறாங்க. அதோட தங்கள் கடமை முடிஞ்சிடும். அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். இதையெல்லாம் அரசாங்கம் அப்படின்னா அரசாங்கம் சில சட்டங்கள் தான் போட முடியும். போலீஸ் அவங்க குறிப்பிட்ட அளவு தான் பாதுகாக்க முடியும். நீ வந்து ஒரு ரசிகனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்தந்த நடிகர்கிட்ட தான் இருக்குது. சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறீங்கல்ல, டிக்கெட் மட்டும் 4000 5000 பிளாக்ல விற்கிறீங்கல்ல, இது வந்து இது பண்ணுற. தயவுசெய்து இனிமேல் வந்து அவர் அஜித் ரசிகர் இல்லை, பொதுவாக சொல்கிறேன்,
மன்றம் இல்லை. ஆமாம், படம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி போய் அந்த இதில் பார்க்கணும்? 2 நாள் கழிச்சு பார்க்கணும். சுத்தமாக படமே பார்க்காது விடுங்க. இந்த ஹீரோக்களுடைய படமே பார்க்காம விடுங்க. பாய்காட் பண்ணுங்கள், ஃபெயிலியர் ஆக்குங்க. அடுத்த முறை பாருங்கள். இட்டுக்காக தானே நீங்கள் இது பண்ணுறீங்க. எந்த நடிகனுக்கு ஒரு 3 தொடர்ச்சியான ஒரு ஃபெயிலியர் வரட்டும், அடங்கி தன்னால் வருவாங்க பாருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, பேர் சொல்ல விரும்பலை, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, அடுத்து 3 ஃபெயிலியர் வரட்டும், வந்து நிற்கிறாங்க பாருங்கள். இந்த இட்டு போதை இருக்குல்ல, படம் ஓடுதோ ஓடலையோ. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓடுது ஓடாது இல்லைங்க. ஒரு படம் அறிவிக்கும் போதே 700 கோடி லாபம், 800 கோடி லாபம், 800 கோடி சம்பாரிச்சிச்சு. இதெல்லாம் என்ன வந்து யாருடைய காசு? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்மளை ஏன் தப்பு வந்து அதுக்கு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டேன்றான். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேன்றாங்க. 4 நாள் கழிச்சு பார்த்துக்கலான்றாங்க, டிவியில் பார்த்துக்கலான்றாங்க, ஓடிடியில் பார்த்துக்கலான்றாங்க. இப்படி தான் ஆக போகுது இனிமேல் தேட்டருக்கு வர இது. ஏன்னா 2022 மிடில் இருந்து தான் தமிழ் சினிமாவோடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குது. தேட்டரில் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. விக்ரம், பொன்னியின் செல்வன், லவ் டுடே, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சிறப்பாக ஓடுது, சம்பாரிச்சு கொடுக்குது. தேட்டருக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த 2 பெரிய ஹீரோக்களும் ஒவ்வொரு வாரம் தேட்டருக்காரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது தானே. திட்டமிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு கலவரத்துக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. அந்த கலவரத்துக்கு வந்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க, உங்கள் ஃபேன்ஸை அடக்க மாட்டேன்றீங்க, அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.